ஜெர்மனில எஜுகேஷன் ஃப்ரீங்கிறதையும் யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்ங்கிறதையும் யாருமே சொல்லாத முக்கியமான பிராக்டிக்கல் டிப்ஸையும் நம்ம எபிசோட் 1ல பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. வெல்கம் டு PettiBox. இன்னைக்கு எபிசோட் 2ல ஜெர்மனிக்கு யாரெல்லாம் படிக்க போகலாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போக முடியுமா, பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் போய் படிக்க முடியுமா, இல்ல லோன் கிடைக்குமா, ஃப்ரெஷர்ஸால மட்டும்தான் ஸ்டடீஸ் அங்க கண்டினியூ பண்ண முடியுமா, இங்க ஸ்டடீஸ்ல கேப் இருந்தவங்க என்ன பண்ணலாம், கல்யாணம் ஆனவங்க அவங்க ஸ்பௌஸ கூட கூட்டிட்டு போக முடியுமா, அதுக்கு என்ன ரூல்ஸ், அவங்க அங்க வந்து வேலை பார்க்க முடியுமா, ஜெனரலா யூஎஸ் யூகேல டிபெண்டன்ட் விசால போறவங்களால அங்க வேலை பார்க்க முடியாது, ஜெர்மனில என்ன ரூல்ஸ், நம்ம அக்கவுண்ட்ல ஒரு வருஷத்துக்கு காட்ட வேண்டிய அமௌண்ட் 10,236 யூரோஸ்னு பார்த்தோம். அப்போ 2 வருஷம் கோர்ஸ்னா 2வது வருஷத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ணணும், அங்க எல்லாரும் பொதுவா என்ன ஏற்பாடுகள் பண்ணுவாங்க, அண்ட் முக்கியமா எதுக்காக இந்தியாவை விட்டுட்டு ஜெர்மனில போய் படிக்கணும், அண்ட் ஜெர்மனில ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, இத பத்திலாம் முக்கியமான தகவல்களை ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முக்கியமா 6வது 7வது 8வது டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே இத சொல்லிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் PettiBox இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா முக்கியமான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஜெர்மனிக்கு யாரெல்லாம் படிக்க போகலாம், இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ரெலவெண்டா உள்ள ஃபீல்ட்ல ஜெர்மனில ஹையர் ஸ்டடீஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணலாம். யூஜிக்கு சம்பந்தமே இல்லாத டிகிரி கூட நீங்க பண்ணலாம். அத நான் கான்சிக்யூட்டிவ் டிகிரின்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பும் சில யூனிவர்சிட்டிஸ் தர்றாங்க அங்க. சோ நீங்க யூஜில ஒன்னு படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கலாம், நீங்க வேற ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நீங்க ஜெர்மனில போய் தாராளமா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன், வெட்டனரி மெடிசன், லா, எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே அங்க ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. முக்கியமா நீங்க சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, PhD பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஜெர்மனி ஒரு வரம்னே சொல்லலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஜெர்மனில. சோ நீங்க எந்த ஃபீல்ட்ல எடுத்து படிச்சாலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஜெர்மனில. முக்கியமா பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. நாங்கெல்லாம் 80s கிட்ஸ்பா, எங்களாலெல்லாம் ஜெர்மனி போய் படிக்க முடியுமா, இல்ல ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் போக முடியுமான்னா, காலேஜ் முடிச்சிட்டு கையோட ஜெர்மனில போய் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அப்ப படிக்க முடியாம போயிருந்தாலும் மறுபடியும் இப்போ நீங்க உங்க படிப்பை ஜெர்மனில போய் ஸ்டார்ட் பண்ணலாம். 30 வயசு ஆயிருந்தாலும் பரவாயில்ல, தாராளமா ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணி போகலாம். ஏஜ் ஒரு தடையே கிடையாது. இது அதை விட ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சரி, எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, வைஃப் ஆர் ஹஸ்பண்ட கூட கூட்டிட்டு போக முடியுமா? படிக்கதான். எஸ், ஃபர்ஸ்ட் நீங்க ஜெர்மன் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்கி அங்க போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு ஜெர்மன் ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கணும். இது வாங்கினதுக்கு அப்புறம் உங்க டிபெண்டன்ஸ் ஜெர்மன் ரீயூனியன் விசாக்கு அப்ளை பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் அண்ட் மைனர் சில்ட்ரன் அலவுட் இந்த விசால ஜெர்மனிக்கு வரதுக்கு. இதுக்கு முக்கியமா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க ஜெர்மனி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான லிவிங் எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கிற அளவுக்கு சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருக்குதுன்னு காட்டணும். அண்ட் நீங்க தங்கி இருக்கிற வீடு அவங்கள வசதியா அகாமடேட் பண்ற அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்குதுன்னு காட்டணும். மேரேஜ் சர்டிபிகேட் காட்டணும். நீங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி மேரேஜ் நடந்திருந்திருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட ஸ்பௌஸ் ஜெர்மன் லாங்குவேஜ்ல A1 லெவல் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அண்ட் நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் 1 இயர் பாக்கி இருக்கணும் அவங்க விசா அப்ளை பண்ற டைம்ல. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நீங்க ப்ரூஃப் காட்டுனீங்கன்னா 3 மந்த்ஸ்ல ஜெர்மன் எம்பசிஸ் உங்களுக்கு இந்த விசாவை ப்ரொவைட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. ஆனா ஆன்சர்ல ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு.
ஜெர்மனிக்கு டிபெண்டா வர்ற ஸ்பௌஸால அங்க வந்து வேலை பார்க்க முடியுமா? ஜெனரலா யூஎஸ் யூகேல எல்லாம் டிபெண்டன்ட் விசால போயிருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. ஆனா பாவம் அவங்களால எந்த வேலையுமே அந்த கண்ட்ரில பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் அப்படி. ஜெர்மனில இந்த ஃபேமிலி ரீயூனியன் விசால போறவங்களுக்கு கூட அங்க அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி எந்த வேலைனாலும் பார்க்கலாம். சோ நீங்க அங்க படிக்கலாம், உங்க வைஃபோ ஹஸ்பண்டோ அங்க வேலை பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஃபேக்டர். ஆனா ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா உங்களோட ஸ்பௌஸ் கண்டிப்பா ஜெர்மன் லாங்குவேஜ்ல A1 லெவல் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஆனா அது ரொம்ப ஈஸி தான். நல்ல கோதே இன்ஸ்டிடியூட்ஸ்ல சேர்ந்து படிச்சா இந்த சர்டிபிகேட் ஈஸியா வாங்கிடலாம். செகண்ட் இயர் அக்கவுண்ட்ல பணம் காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? நீங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 10,236 euros உங்க பிளாக்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டி ஸ்டூடெண்ட் விசா வாங்கிக்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிஸ்லயே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கலாம். ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரியான ஹெல்பர் ஜாப்ஸ் கிடைக்கலாம். அதுக்கு அங்க உள்ள யூனிவர்சிட்டிஸ் ஆவரேஜா 800 euros உங்களுக்கு மந்த்லி பே பண்றாங்க. இல்லாட்டியும் நீங்க வெளியில நல்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்த்து நல்ல பணம் சேவ் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல நெக்ஸ்ட் இயருக்கு சஃபிஷியன்டான அமௌண்ட் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் இயர் விசா எக்ஸ்டென்ஷன் போது காட்டிக்கலாம். இதுதான் அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ற மெத்தட். இவ்ளோ நேரம் நான் சொன்னதை கேட்கலனாலும் பரவாயில்ல, இனி நான் சொல்ல போற 3 முக்கியமான क्वेश्चंस ஸ்கிப் பண்ணிராதீங்க. பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெர்மனில போய் படிக்க முடியுமா, இல்ல லோன் கிடைக்குமா? இங்க இருக்கிற எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் மற்றும் பிரைவேட் பேங்க்ஸ் உங்களுக்கு அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கான லோன் கொடுக்கறாங்க. ஜெர்மனில யூனிவர்சிட்டியில நீங்க அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ப்ரூஃப் இங்கே உள்ள பேங்க்ஸ்ல காட்டி நீங்க ஜெர்மனி படிக்க போறதுக்கு லோன் எடுக்கலாம். எந்த கொலாட்ரலும் காட்ட வேண்டியதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லோன் அமௌண்ட் அந்த பேங்க் உங்களுக்கு மாசம் உங்க அக்கவுண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க ஜெர்மனி போனதுக்கு அப்புறம் உங்களோட செலவுக்காக. அண்ட் நீங்க அங்க போய் பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ஸ்டூடெண்டா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அடைச்சிடலாம். எதுக்காக இந்தியாவை விட்டுட்டு ஜெர்மனில போய் மாஸ்டர்ஸ் படிக்கணும்? இதுக்கான பதில் முழுக்க என்னோட ஒப்பீனியன். உங்கள சிலருக்கு இதுல உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம். பிரிட்டிஷ் ரூலர்ஸ் உருவாக்கின இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரெவென்யூ ஓரியன்டா உருவமைச்சிருக்காங்களே தவிர உற்பத்தி தொழில் சார்ந்ததா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டால வீட்ல இருக்கிற ஃபேனை கலட்டி மாட்டவோ ஃபியூஸ் போன மாட்டவோ கூட தெரியாத நிலைதான் பரவலா இங்க நிலவுது. 136 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில. எல்லா வருடமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் கிராஜுவேஷன் ஆகி வெளியில வராங்க. வெளியில வர எல்லாருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதானா? இல்ல, கண்டிப்பா இல்ல. படிச்ச படிப்புக்கான நல்ல வேலையும் கிடைக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கூட நடக்குது. இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பல இனம், மதம், மொழி கொண்ட பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம். ஆனா சில டைம் இந்த பலமே நம்ம பலவீனம் ஆயிடுது. பல்வேறு இனம், மதம், மொழி அடிப்படையில மாணவர்களை பாரபட்சமா நடத்துறாங்க. வேலைக்கு போறதுக்கும் சரி, போனதுக்கு அப்புறமும் சரி, இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், ரெக்கமெண்டேஷன்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குது இங்க. அங்க உங்க குவாலிஃபிகேஷன் தான் பேசும். உங்க திறமைக்கான முழு மரியாதை கிடைக்கும். வெளியூரா இருந்தாலும், நீங்க வெளி ஆளா இருந்தாலும், திறமை மிக்கவரா இருந்தீங்கன்னா அதுக்கான ரெகக்னிஷன் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சுந்தர் பிச்சை அவர்கள் திறமையினால ட்ரம்ப்பும் அவரை கூப்பிட்டு பேசுறாரு, நம்ம மோடிஜியும் அவரை கூப்பிட்டு பேசுறாரு. திருநெல்வேலியில படிச்ச ஒருத்தனுக்கு திருநெல்வேலியிலேயே நல்ல வேலை கிடைக்குமானா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது. அவங்க கண்டிப்பா சென்னையோ இல்ல மும்பையோ மாதிரியான சிட்டிஸ்க்கு போய் ஆகணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. சோ எப்படி இருந்தாலும் தொலைதூரம் போய் தான் வேலை வாய்ப்பு வாங்கணும்ன்ற சூழ்நிலை தான் இருக்கு இப்போ. சோ ஜெர்மனி இங்க இருக்கு. காலையில கிளம்புனீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். அதே மாதிரி OCIன்னு சொல்லப்படுற ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா விசா இல்லாமலே எப்ப வேணாலும் நீங்க இந்தியா வந்து போகலாம். ஜெர்மனில படிச்சு முடிச்சுட்டு அங்க உள்ள ஷெங்கன் கண்ட்ரீஸ்ல நீங்க எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம், எங்க வேணாலும் செட்டில் ஆகலாம். அண்ட் ஜெர்மனியோட கிளைமேட்டும் ரொம்ப மாடரேட், ரொம்ப குளிர் பிரதேசம் இல்ல கனடா மாதிரி.
உலகம் ரொம்ப சுருங்கிருச்சுங்க. இனிமேல் நம் நாடு நம் தேசம்னு சொல்றதுக்கு பதிலா நம் உலகம் நம் பிளானட் தான் இனி வர ஜெனரேஷன் சொல்ல போறாங்க. இந்த வீடியோலயே ரொம்ப முக்கியமான எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடைசி क्वेश्चन, ஜெர்மனில ஸ்டூடெண்டா படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த கோர்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு தோணினாலோ படிச்சு முடிக்க முடியாதுன்னு தோணுச்சுனாலோ நீங்க வேற யூனிவர்சிட்டியில வேற கோர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க படிச்ச கிரேட்ஸ் அப்படியே கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு அற்புதமான அம்சம். ஜெர்மனில போய் எங்க தங்குறதுன்னெல்லாம் நீங்க கஷ்டப்படவே வேணாம். அங்க இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறாங்க. ஃபீஸ் ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும் அண்ட் காமன் கிச்சன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். இதனால செலவும் ரொம்ப கம்மியாகும். அட்மிஷன் கிடைச்ச உடனேவே ஹாஸ்டல் ரூமுக்கும் அப்ளை பண்ணிடுங்க இங்க இருந்தே. அங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பல சலுகைகள் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு செமஸ்டர் ஃபீஸ்னு அங்க ஒரு 100ல இருந்து 200 யூரோஸ் வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க யூனிவர்சிட்டிஸ். அந்த ரூபாவை கூட உங்களுக்கே மறுபடியும் ஒரு கார்டு மூலமா திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த கார்டை நீங்க டிராவல் பண்றதுக்கு, கன்செஷனல் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு, யூனிவர்சிட்டி கேண்டீன்ல கன்செஷனல் ரேட்ல ஃபுட் சாப்பிடுறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா பார்ட் டைம் ஜாப் கான்செப்ட் இருக்கு ஜெர்மனில. அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் பார்க்கும்போது கண்டிப்பா 1 ஹவருக்கு இவ்வளோ மினிமம் யூரோஸ் பே பண்ணணும்ன்ற ரூல்ஸ் இருக்குது அங்க. சோ ரொம்ப நல்லாவே பார்ட் டைம் ஜாப்ல ஏர்ன் பண்ணி நம்மளோட டே டு டே லிவிங் மட்டும் இல்லாம அடுத்த வருஷத்தோட விசா எக்ஸ்டென்ஷனுக்கு தேவையான பணத்தையும் நம்ம சேமிச்சு வச்சிடலாம். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அங்க நீங்க படிக்கிற சிட்டியை பொறுத்து அந்த சிட்டி கார்பரேஷனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்னு மாசத்துக்கு 300 யூரோ வரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு 18 மாசம் டைம் தராங்க உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு. இது ஒரு ரொம்ப சூப்பரான ஃபேக்டர். சோ 18 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்க பொறுமையா நல்ல வேலையா தேடி போய் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு மோஸ்ட் வியர்டான ஃபேக்ட் என்னன்னா, ஜெர்மனில நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்ல 9 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பா, இவ்ளோ பெனிஃபிட்ஸோட நல்லா படிச்சு சூப்பரா செட்டில் ஆகுற சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான். சோ ஜெர்மனில போய் படிக்கிறத பத்தி கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. FBல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜெர்மனின்னு நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க இத பத்தி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லுங்க. அண்ட் PettiBox சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனும் சூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் என்ன क्वेश्चंस இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ, பாய்.